ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி சிறுகிழங்கு பொரியலும் அப்புறம் வந்து தேங்காய் போட்ட சாம்பார் எங்கள் ஊர் ஸ்டைலில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் vlogs. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பனங்கிழங்கு பொங்கல் அன்னைக்கு சாமி முன்னாடி வச்ச பனங்கிழங்கு நான் இப்போ தான் செய்கிறேன். இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வாங்கி மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு இட்லி ஊற்றி வச்சாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 சட்டி இட்லி தான் அவிப்பேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் 4 பேருக்கும். ஓகே, இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சட்னிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சட்னிக்கு வந்து அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் வந்து கொஞ்சமாக பொரிக்கடலை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். எங்கள் பிள்ளைங்க காரமே சேர்க்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். சட்னியை வந்து தாளிக்கணுன்னா சட்னியில் வந்து பூண்டு போட்டுன்னு அரைக்க மாட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி இதில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னியை வந்து எப்போவுமே கொதிக்க வைக்கக்கூடாது. சிறுகிழங்கு பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வாங்கினது தான். இது வந்து பொங்கல் அன்னைக்கு சாஸ்திரத்துக்கும் 2 பீஸ் மட்டும் குழம்புல ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் சைடிஷ்க்கு வந்து சாம்பாரும் சிறுகிழங்கும் வைக்கலான்னு சொல்லிட்டு சிறுகிழங்கை வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 3-4 ட்ரிப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சுத்தமாக வந்த பிறகு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி இந்த மாதிரி வந்த பிறகு தண்ணி விட்டு வேக வைங்க. இதில் வந்து ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிறுகிழங்கு வந்து சாம்பாருக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் ஒரு 4 விசில் வந்த பிறகு நல்லா ஆறின பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கிட்ட உரிக்க கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உரித்து கொடுப்பாங்க. இது வந்து உரிக்கிறதுக்கு என் பிள்ளைங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல, உரிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அவங்க பொறுமையாக இருந்து அழகாக உரித்து தருவாங்க. என் பிள்ளைங்க வந்து எனக்கு உரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது நல்லா வெந்துட்டுனா ஈஸியாக அந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக சிறுபருப்பு எடுத்துகிட்ருக்கேன். சிறுபருப்பு வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேங்காய் போட்டு தான் நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் ஊரில் வந்து தேங்காய் போட்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே வைப்பாங்க. திருநெல்வேலி ஸ்டைலில் தான் இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் எப்பவும் சேர்க்குறத விட பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு ஏற்கனவே நல்லா வேக வச்ச பிறகு நல்லா திக்காக கொழுன்னு தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துட்டு தேங்காயும் சேர்ப்போம்ல, அதனால் வந்து பருப்பை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வச்சாலே போதும். இதுக்கு சாம்பாருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வந்து ஒரு முள்ளங்கி, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கேரட் இருந்துச்சு, அப்புறம் 2 கத்திரிக்காய், டபுள் பீன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் தக்காளி சேர்த்துருந்தோம். இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க, நான் தெரியாமல் போட்டு வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன காய் இருக்கோ அந்த காய் எல்லாத்துலேயுமே 2 போட்டாலே போதும். முள்ளங்கி சேர்த்தாலே சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகளை சேர்த்தாலே போதும். எந்த காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணாலே போதும். ஓகே, இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, இது வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சிறுகிழங்கு பொரித்து எடுத்துக்கலாம். சிறுகிழங்கு எல்லாத்தையுமே உரித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் பெரிய சிறுகிழங்காக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுறேன். சின்ன சிறுகிழங்காக இருந்துச்சுன்னா அப்படி போட்டுக்கலாம். இதை கட் பண்ண பிறகு ஒரு ட்ரிப்பு நீங்கள் நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பொரிக்க ஆரம்பிக்கலாம். சாம்பாருக்கு காய் வேக வச்சுருந்தது எல்லாமே ஓரளவுக்கு வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இப்போ சிறுகிழங்கை வந்து பொரித்து எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சிறுகிழங்கு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சே 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் காரம் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு நீங்கள் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க.
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணிக்கு 2 பிள்ளைங்களும் சண்டை போட்டுப்பாங்க. அதனால் தேங்காய் உடைச்ச உடனே அந்த தண்ணி எடுத்து நான் ஃபஸ்ட்டு குடிச்சிருவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குதா இல்லையானா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஊரில், அதாவது திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். சென்னையில் வந்து தேங்காய் விலை வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. பாருங்கள், தேங்காயும் நல்ல திண்ணமாக நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் சேர்த்தா போதும். சாம்பாருக்கு நிறைய தேங்காய் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு. சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் குறன்ட்டு தேங்காய் அரைச்சி போட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுக்கிழங்கு நம்ம ஏற்கனவே பொரிச்சிக்கிட்டு இருந்தோம். சிம்மில் வச்சே பொரிச்சு எடுங்க. அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ நீங்கள் கிண்டி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிறுக்கிழங்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஏற்கனவே காய் வேக வச்சுக்கிட்டு இருந்தோம், திறந்து பார்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து நிறைய சேர்க்கணும் தேவையில்லை, சாம்பாருக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நம்ம ஏற்கனவே தக்காளியே ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் வந்து இவ்வளோ சேர்த்தாலே போதும். அப்புறம் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளோ சேர்த்தாலே போதும். மல்லித்தூள் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது சாம்பாருக்கு. இன்றைக்கி நான் இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இவ்வளோ சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்தோம். குக்கரில் வந்து விசில் நின்ன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை லேசாக கரண்டி வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகே, இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எடுத்து பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பில் வந்து கடாயில் இருக்க குழம்பை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் சாம்பார் வந்து இந்த டைப்பில் தான் வைப்பாங்க. காய்கறிகளை வந்து தனியாக வேக வச்சு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் பருப்போடு ஆட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குக்கரில் ரைஸ் இப்போ தான் வேக வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுகிழங்கு வந்து நல்ல சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. ஃபைனலாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய், நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாம்பாரும் நல்லா கொதித்து வந்துட்டு இதை வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கேன் சாம்பாரை. இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிறுகிழங்குக்கு வந்து ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து சிறுகிழங்குல ஆட் ஆகும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டைப்பில் சாம்பார் வச்சு சிறுகிழங்கு பொரியல் பொரிச்சு பாருங்கள். இது கூடவே அப்பளமும் பொரிச்சு சாப்பிடுங்க. எங்கள் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதே டைப்பில் தான் சாம்பார் வைப்பாங்க. இதே மாதிரி தான் சிறுகிழங்கும் பொரிப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.